இப்போ சாமந்தி விவசாயம் ஒரு 3-4 வருஷமா சாமந்தி பண்ணினுக்கிறேன். 2 வருஷமா விலை வித்துச்சுங்க ஓரளவுக்கு. போட்ட கூலி வந்துச்சு ஒரு வருஷமா. சரி இந்த வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஏக்கராவில் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணுறோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 25,000 ரூபாய் கூட முதலீடு எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஓட்டணும்னாவே ஃபஸ்ட்டு ஓட்டணுன்னாவே 3 மணி நேரம் ஒரு டிராக்டர் ஓட்டுதுங்க. அதுலேருந்து எடுத்துக்கினீங்கன்னா நாற்று வாங்கிட்டு வந்தால் ஒரு நாற்று வந்து ₹1.80 2 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நாற்று போட்டு அதை ஓட்டுற நடவு கூலியிலேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சுனாவே மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு மருந்துக்கு ₹3,500 4,000 வரைக்கும் ஒரு மருந்துக்கு ஆகுதுங்க. வாரத்துக்கு 1 மருந்துலேருந்து 2 மருந்து வெடிக்க அடிக்கிறோம். மாதத்துக்கு 7 மருந்துலேருந்து 8 மருந்து வெடிக்க அடிக்கிறோம். ஒரு 27,000 28,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு மருந்து ஆகுது. பார்த்தீங்கன்னா 3 மாதம் 2.5 மாதத்துல 3 மாதம் வரைக்கும் வளர்க்குறோம். 3 மாதம் வளர்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 28,000 அதே 80,000 90,000 பக்கம் மருந்துக்கே செலவு பண்ணுறோம். செலவு பண்ணியும் ஒன்றும் வரல. மழை பருவமழை மாறி மாறி பெஞ்சதுனால இருக்கிற பூச்செடி பூரா கருகி போச்சு. இதுக்கு நம்ம போச்சமல்லி தாலுக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிராமத்தில் சம்மந்தி விவசாயம் பண்ணிருக்கிறோம். 10-15 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கரா மேலே பண்ணிருக்கிறோம். அந்த 500 ஏக்கராவில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 ஏக்கரா பக்கம் தோட்டமே அழிஞ்சு போச்சு. அழியிற சூழ்நிலை அழிஞ்சு போச்சு. இப்போ தீபாவளிக்கு விற்குமான்னு பார்த்தா தீபாவளிக்கு கூட மழை பெஞ்சுனே இருக்கிறதுனால பூ பூரா கருகி போச்சு. இதுக்கு ஏதாச்சும் இந்த அரசாங்கம் வந்து உரிய நிவாரணம் வழங்கணும். அது கரெக்டான யாருக்கு போச்சு அவங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்து நிவாரணம் வழங்கணும் கேட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது முதல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிற நகையை கூட அடமானம் வச்சுட்டு வந்து பண்ணி போட்டோம். ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஏதாவது அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.